சம்சாரம் அது மின்சாரம், சம்சாரம் அது மின்சாரம், அன்பு கொள்ள யாரும் இல்லை, எந்த நெஞ்சும் ஈரம் இல்லை. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ரெண்டு லெஜெண்டரி பீப்புளும் எங்களோட ஷோக்கு வந்ததுக்கு. நம்ம உட்காந்துட்டே பேசலாமா? கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, நீங்க நிக்க சொன்னாங்க ரொம்ப நேரம். ரொம்ப சந்தோஷம்பா. ஆனா சேர்ந்து தான் வந்தீங்க ரெண்டு பேரும். ஏன் இவ்வளோ ஒரு கேப்? அது படம் ஆரம்பிக்கும் போது சேர்ந்து தான் இருந்தோம். படம் முடிஞ்சிடுச்சுல்ல, ஆனால் தள்ளி உட்காந்து. அப்படி இல்லை, நான் மறுபடியும் அங்கே வந்து உட்காருவேன். சென்சார் முடியல இன்னும். மணல் கயிறு 2க்குமே சென்சாரா? சென்சாருங்கிறது ஒரு ப்ராசஸ். அதுக்கு அனுப்பிச்சுதானே ஆகணும். ஆமாம், கண்டிப்பாக. என்னதான் இருந்தாலும் டோல்கேட்டுன்னு ஒன்று போய் தானே ஆகணும். இது வந்து சில்வர் ஜூப்ளி படம். இது 1982 விசுவுடைய மேடை நாடகம். இது மோடி மஸ்தான்கிற ஒரு மேடை நாடகம். சூப்பர் சார். இப்போ ரெண்டு பேரும் ரெண்டு துருவங்களா இருந்து இயக்க போறீங்க. இருந்தாலும் நம்மளோட டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க, நம்ம அவங்களை கூப்பிடலாம் நினைக்கிறேன். கண்டிப்பாக கூப்பிடணும். ஓகே, நம்ம மணல் கயிறு 2 திரைப்படத்தினுடைய ஹீரோ அஸ்வின், மியூசிக் டைரக்டர் தரன் அண்ட் டைரக்டர் மதன். அடியே தாங்க மாட்டேனே, அடிச்சா தூங்க மாட்டேனே, கண்டிஷன்ஸ் அப்ளை இன்னு போட்டுதான் விற்பதற்கு மேரேஜ் ஒன்று பொருள் இல்லையே. மணல் கயிறு 2 திரைப்படத்தினுடைய ஹீரோ அஸ்வின் சேகர் சார். ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து எல்லா ஜென்ரேஷன் மக்களும் வந்து நினச்சி ஒரு சிரிக்கிற சந்தோஷப்படுற ஒரு அருமையான திரைப்படம். அதை வந்து ஹீரோவாக எடுத்து நம்ம பண்ணுறோங்கிறப்ப அதுவே நமக்கு ஒரு பெரிய சுமை தான். எந்த அளவுக்கு அவ்வளோ சூப்பர் டூப்பர் ஹிட் மூவி. சொல்லுங்கள் படத்தை பற்றி. அதனால தான் நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தோம். அதோட ரீமேக் பண்ணக்கூடாது, அதோட பார்ட் 2 பண்ணலான்னு. ஏன்னா என்ன தான் நம்ம ரீமேக் பண்ணாலுமே ஒரு 10 பேர் நல்லா இருக்குன்னா 4 பேர் நல்லா இல்லைன்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் மைண்டில் பிளான் பண்ணி தான் நாங்கள் மணல் கயிறு 2 அதோட பார்ட் 2 அதோட கண்டினியூஷன் மாதிரி நாங்கள் இதை பிளான் பண்ணியிருக்கோம். சூப்பர். அப்போ ஒரே ஒரு விஷயம் தெளிவுபடுத்தியாச்சு, அதோட ரீமேக் கிடையாது. கிடையாது. ரீமேக் ஆக்சுவலாக இந்தியன் சினிமா ஹிஸ்ட்ரியில் இந்த படம் ஒரு ரெக்கார்டு. என்னன்னா, ஒரு படத்துடைய பார்ட் 2ல பார்ட் 1ல நடித்த அதே நடிகர்கள் அதே வேடத்தில் நடிக்கக்கூடிய ஒரு படம் இது வந்து மணல் கயிறு. யாரடா மகேஷ்? ஏய், பக்கத்தில் இருக்கிற யாருடா மகேஷுங்கிற? யோ, அந்த படத்துடைய இயக்குனர் தான் அவரு. ஆமா, தெரியுமே மதன் சார் பற்றி. இல்ல, அந்த யாரடா மகேஷ் வேற. இல்லை சார், இப்படி சொன்னாதான் உண்டு இவனை. சொல்லுங்க, அந்த மாதிரி ஒரு படம் முடிச்சுட்டு வந்து இதுக்கு அந்த மாதிரினா அதுவும் நல்ல படம். அந்த மாநிலத்தில் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு படம் அப்படின்னு. ஓகே, அப்போ இந்த மாதிரி ஒரு படம்னு சொல்லியிருக்கோம். நீங்களே சொல்லுறீங்க சார். அஸ்வின்ஜி ஏற்கனவே அவர் என்ன பண்ணுவாருன்னு பதட்டத்தில் இருக்கான். கூட நீங்கள் சேர்ந்துடாதீங்க. அதான் என்னென்னா, யாரடா மகேஷ் வந்து கம்ப்ளீட் ஜானரே வேறு. ஸோ ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் பண்ணுங்கிற ஒரு ஆசை தான். ஓகே, ஐ திங்க் இதில் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்பா நீங்கள் சொல்லுங்கள். மணல் கயிறு அந்த காலகட்டத்தில் சேகர் இல்லைன்னா யார் அந்த கேரக்டரில் போட்டிருப்பேங்கிறது மிகப்பெரிய டவுட்டு தான். ஸோ மணல் கயிறில் நான் என்னெல்லாம் சம்பாதிக்கணுமோ, பேர் புகழ் பணம் எல்லாம் சம்பாதிச்சாச்சு. அது இன்னும் அப்படியே இருக்குது. அது நான் பார்த்து வளர்ந்த பையன் அஸ்வின். அவனுக்கு அது பயன்பட போகிறதுன்னா ஐ பி தி ஹாப்பியஸ்ட் பர்சன் சேகர். நீ ஒரு ரோல் பண்ணணும்னாரு. ஓகே, ஐ வில் டு இட். தரன், ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நாள் கழிச்சு உங்களை மறுபடியும் சந்திக்கிறது. ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்கள், இவ்வளோ பெரிய படத்துக்கு உங்களோட மியூசிக் பெரிய பலமாக இருக்கணும். என்ன மாதிரி இருக்குது பாடல்கள்? கண்டிப்பாக. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நானும் அஸ்வினும் வந்து கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ். வெட்டியாக வீட்டில் உட்காந்துட்டு இருக்கோம். சரி, ஜாலியாக கிரிக்கெட் ஆச்சு ஆடலாம் பிரதர் வாங்கன்னு சொல்லி வாரம் போய் கிரிக்கெட் ஆடுவோம். சடனாக வெட்டியாக இருக்கும்போது ஆடுறதா கிரிக்கெட்? நாங்கள் ஆனாலுக்கு கிரிக்கெட் எப்படி ஆடுறாங்க, ஆடி முடிச்சு நைட்டு எப்படி வண்டியில் வராங்க, என்ன 11 வயசில் பிட்டாக டிவியில் பார்த்த ஒரு படம் இது மணல் கயிறு. நான் இந்த டைமில் எஸ்வி சேகர் சாரும் விசு சாருக்கும் அதே படத்தை திரும்பி ஒரு ரீமேக்கில் வந்து பண்ணுவேன்னு நான் நினைக்கல. அது ஒரு பெரிய பாக்கியமாக தான் நினைக்கிறேன். ஆனால் இந்த 4 பாட்டு பெரிய ஹிட் ஆகும். அதுக்கு முக்கிய காரணம் முத்துக்குமார் தான் 4 பாட்டும் எழுதி கொடுத்தார்.